இவருடைய மனமாற்றத்தை குறித்து லூக்கா என்பவர் ஒரு இடத்துல இல்லை, கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் எழுதி வச்சிருக்காரு. 9வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 31வது வசனம் வரைக்கும் அவருடைய மனமாற்றம் எடுக்கிறது. அதுக்கு அடுத்தாக 22வது அதிகாரத்தில் இருக்குது, 23வது, 24, 25, 26 எல்லா பகுதியிலும் அவர் தான் எப்படி கர்த்தருக்குள்ளே வந்தான்னு ரொம்ப தெளிவாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றார். ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக அவருடைய சாட்சியை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்? அவர் தான் இங்கே ஹீரோவாக இருக்கார். ஹீரோ, அது ஸ்பியர் ஹெட்னு சொல்லுவாங்க. அவர் தான் தலைவராக இருக்கிறாரு. வேறு எதற்காக இவ்வளவு ஆணித்தரமாக வேத சத்தியத்தில் அவருடைய பெயர் வர வேண்டும்? அந்த 12 சீஷர்களில் 12வது இடத்த இருக்க வேண்டியவர். ஆமாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆமாம், விசேஷமாக கர்த்தருடைய அந்த பேலன்ஸ் ஒர்க்கை முடிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல், அது என்ன பேலன்ஸ் ஏஜென்ட், நீங்கள் சொன்னது சுவிசேஷத்தினுடைய சாராம்சத்தை கொண்டு சொல்லிட்டு, அதாவது சபைக்காக அவர் இந்த சரீரத்தில் படக்கூடிய பாடுகளில் மீதியானதை அவர் செய்யணும். ஓகே, சுவிசேஷத்தில் அதான் சுவிசேஷத்தை பரப்புறதுக்கூடிய ஸ்பெஷல் ஏஜென்ட் அவர் தான். அது என்ன ஸ்பெஷல் ஏஜென்ட்? அவருக்கு தான் வந்திருக்கு. என்னது ஸ்பெஷல் வெளிப்பாடு? ஓகே, ஸ்பெஷல் வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சிருக்கு. சபையை குறித்து ஒரு திட்டவட்டமான வெளிப்பாடு. இல்ல, கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, என் நாமத்து நிமித்தம் எவ்வளவா இவன் பாடுபட வேண்டும், அவனுக்கு மாத்திரமே தனி ஒரு தனியா போட்டார். ஆமா, எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எவ்வளவுதான் பாடுபட வேண்டும் என்றது. 12 புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் அதற்காக ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு ஆளை தான் எடுக்கிறார் ஆண்டவர். உயிர்த்தெழுதலுடைய மேலே உள்ள நம்பிக்கையை கொண்டு அவர் கொண்டு வர்றார். இன்னும் அவருடைய இதை நீங்கள் சரியானபடி பார்ப்போம் என்றால் நம்ம என்ன செய்யணும், கலாத்தியர்கள் நிருபத்தில் போகணும். கலாத்தியர்கள் நிருபத்தில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், ரொம்ப ரொம்ப தெளிவாக அதை சொல்கிறார். அதாவது தான் யார், அதாவது சுவிசேஷத்தை எனக்கு அவர் வெளிப்படுத்தின போது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், அவர் எங்கே இந்த சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டாராம்? எங்கே இருந்த சுவிசேஷத்தை கொண்டா? என்னுடைய சுவிசேஷத்தின்படிங்கிறார் அநேக இடங்களில். என்னுடைய சுவிசேஷத்தின்படி அவர் சொல்லக்கூடிய சுவிசேஷம் எங்கே இந்த சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டாருங்கிறார். தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார். 2வது எதுக்கு போங்க, நீங்கள் தயவுசெய்து கலாத்தியர்கள் என்னப்போம் 1வது அதிகாரத்தினுடைய பகுதியிலே வர்றது. கலாத்தியர் 1வது அதிகாரம் 16 வாசிங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர்களான இடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை என்று சொல்லி அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், 1வது அதிகாரத்திலேயே 12வது வசனத்தில் பாருங்கள், நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமாம், என்னுடைய சுவிசேஷம். அதுக்கு மேலே சொல்கிறாரு என்ன சொன்னார், மேலும் சகோதரரை என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதில்லை என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆரம்பிக்கும் போதே இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகாக சொல்கிறாரு, மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல. ஒரு கமிட்டி போட்டு என்னையை போடவும் இல்லை, அல்ல தனியாக ஒரு ஆள் எடுத்து என்னை அனுப்பவும் இல்லை. என்ன, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நான். ஆக அவர் அறிந்து கொண்ட இந்த சுவிசேஷமானது முழுவதுமாக கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சில இடங்களில் நான் பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு வருமா, நம்ம இந்த ராப்போஜனம் அல்லது கர்த்தருடைய பந்தி அது வரும்போது இந்த 23வது வசனம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது. வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஆமாம், அதுக்கு பின்னாடி உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் இந்த மேல் வீட்டில் செய்த அந்த இதை அப்படியே ஒப்பிக்கிறார். இவர் மட்டும்தான் ஒப்பிக்கிறார். இவர் மட்டும்தான் சொல்கிறார், எல்லாம் அப்படியே அவர் ஒப்பிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக சுவிசேஷத்தை எப்படி இப்போ கற்றுக்கொண்டாராம், இதே மாதிரி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரசாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால்
அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே. நான் அடைந்ததும் நல்லா கவனிங்க, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் ஆமாம், எனக்கு கிடைச்சதும் நான் உங்கள்கிட்ட கொடுத்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அதாவது இந்த பகுதியில் வந்து என்ன காஸ்பல், அதாவது சுவிசேஷத்தை ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், தரிசனமானார். பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். எனக்கு இதுதான் சுவிசேஷமாக கிடைச்சதுங்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சரி, இவர் தமஸ்கு போகிறார். போகிற வழியில் பெரிய வெளிச்சம் வருகிறது 9ஆவது அதிகாரத்தில். அங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கதையை, இந்த சில்ட்ரனுக்கு சொல்கிற மாதிரி. என்ன நடக்குது அங்கே? என்ன நடக்குது? கண் தெரியாம கீழே விழுந்துடுறாரு. ஆமாம், போகிற வழியில் கண்ணு தெரியாமல் கீழே விழுந்துடுறாரு. வெளிச்சம் அடிக்கு வருது. மத்தியான வேளையில் வெளிச்சம் அடிக்குது. ரொம்ப பிடிக்காது. மத்தியான வேளையில் வெளிச்சம் அடிக்குது. அதுக்கப்புறம் கண்ணு தெரியாமல் கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் ஒரு சத்தம் அவரோட ஒரு சத்தம் வருது. அவருக்கு மாத்திரம் கேட்குது. என்னங்க சத்தம்? அவருக்கு மட்டும் கேட்குது சத்தம். ஆமாம், மற்றவர்களுக்கு கேட்கல. ஐயா சத்தம் ஒன்றும் வெளிச்சம்லாம் பார்த்துருப்பாங்க. சரி, அர்த்தம் புரியலை. ஆ இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ யாருன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறாரு? நீ வந்து தமஸ்குக்கு போ, அங்கே வந்து உனக்கு செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னு சொல்லப்படும். ஒன்றும் சொல்ல, அதோட நீ அங்கே போன்றாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாரு இவர்? 3 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம ஜெபம் பண்ண. ஏன்னா சாப்பிடாம கொல்லாமல். ஓகே, எத்தனை நாள்? 3 நாள் உட்காந்து சாப்பிடாம கொல்லாமல் என்ன செய்கிறாரு? ஜெபம் உபவாசம் பண்ணி ஜெபம். ஏன் 3 நாள் உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு? புரியல, இவ்வளவு நாள் என்ன நடந்தது அவர் வாழ்க்கை, என்ன நடக்குன்னு தெரியல. கண்ணு வேற தெரியாமல் போச்சு. அப்புறம் அனனியா வரதுக்கு தாமதமாயிடுச்சு. என்னாச்சு? அனனியா வரதுக்கு தாமதம். ஆமா, அவர் கொஞ்சம் வர வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்காரு. ஆமா, அவர் நான் போனா புலி மாதிரி வர்றான், அவங்க எல்லாம் போய் எப்படி நல்லா இருக்கியான்னு போய் கேட்கலாம். எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆண்டவர் அங்கே ஆளை அடிச்சு விட்டு இங்கேயும் வந்திருக்கான், அவன்கிட்ட போய் நல்லா இருக்கியான்னு கேட்கறது புரியுது. இது ஒரு கார்ட்டூன் பிக்சர் போட்டால் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி புலிகிட்ட போய் என்ன சௌக்கியமா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்ட மாதிரி. சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டு தான் சௌக்கியமாக இருக்கணும். என்னது? உன்னை சாப்பிட்டு தான் சௌக்கியமாக போகிறான். உன்னை சாப்பிட்ட பிறகு தான் சௌக்கியமாகணும். இப்போ அங்கே இது கேட்டால் 3 நாள் ஆகுது. 3 நாள் கழித்து இவர் போகிறாரு, அல்லது 3 நாள் வரைக்கும் இருந்திருக்காரு. அவருக்கு ஆண்டவர் விட்டுருக்காரு. என்ன நடந்தது? அவருடைய 3 நாட்கள் என்ன நடந்திருக்கு? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, he has reoriented his lifeங்கிறாங்க. அதாவது எல்லாத்தையும் பின்னாடி ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்க்குறாரு. ஸ்தேவானுடைய மரணத்தில் டார்ச் லைட் அடிச்சு இல்லை, ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்க்குறாரு என்ன நடக்குன்னு. என்ன நடந்திருக்கும்? ஸ்தேவானுடைய மரணத்துலேருந்து அவர் அப்செட்டில் தான் இருக்கிறாரு. அவர் முன்னாடியே அப்செட்டில் அங்கே காண்டாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து ஸ்தேவான் பண்ண காரியம் அவரை ரொம்ப அப்செட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, சேவான் பண்ணதுக்கு பிறகு நான் ரொம்ப வேகமாக போகிறாரு. இல்லை, அது இன்னொரு பக்கம் கோபத்தையும் உண்டு பண்ணிருக்கு. கோபத்தை உண்டு பண்ணிருக்கு, உள்ள எதையோ பாதிப்பை ஏற்படுத்திருக்கணும். ஆனால் பின்னாடி யோசிக்கும் போது தான் பாதிப்பு வருகிறார். அதனால தான் 22வது அதிகாரத்தில் அவர் கொலை செய்யும் உம்முடைய தாசனுடைய அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறார். கொலை செய்யும்போது நானும் சம்மதித்திருந்தேனே அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து மாதிரி மன்னிங்கன்ற அந்த வார்த்தையை ஸ்டீவன் வாயில கேட்டோன்னே அவரால் அது ஜீர்ணிச்சிக்க முடியல. அது எப்படி முடியுது? இந்த 3 நாளைக்கு பின்னாடி, இந்த 3 நாள் அவர் ஏதோ வெள்ளோட்டம் போட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்குறேன். என்ன பண்ணியிருக்கணும் அவர்? என்ன செய்யற? என்ன நடந்துச்சு அந்த இதில்? அந்த 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 வெளிச்சம் அடிக்கும்போது என்ன நடந்தது? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்றாரு. ஆமா, இதுல என்ன ஒரு வார்த்தை அவ்வளவுதானே. அதாவது நான் வந்து அந்த ஒரு நிமிஷம் என்னது, நான் சபேதனை துன்பப்படுத்தினேன். இவர் எங்க இடையில வந்தாரு? இவர் தெரிஞ்சுதான் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய அடிச்சிருப்பேன். இயேசு நீர் ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறாரு. அது வரைக்கும் அவர் இயேசு ஆண்டவரே அவரை நினைக்க
மனுஷன்தான் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஈஸியானே அவர் நினைக்கிறார். இப்போ எதுக்கு இப்போ நினைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு கேட்குறேன். இப்போ ஏன் அவசியம் இருக்குது? சூப்பர் நேச்சுரலாக கண்ணெல்லாம் தெரியாமல் போச்சு அதனாலயா? அதனால இல்ல, அவர் பேசுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாரு. அப்போ வந்து நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இது எதுவுமே ஃபாலோ ஆகாது. சரி, ஜீசஸ் ஃபாலோ ஆகுறதுனால தான் இவர் போய் அதை துன்பப்படுத்தணும்னே நினைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் இயேசுவே பேசும்போது அப்போ இவர் உண்மையான தேவன் தான் அப்படின்ட்டு அவர் ரியலைஸ் பண்றாரு. எப்படி ரியலைஸ் பண்றாரு? என்னது வந்து சபைன்னு சொல்றாருல, அப்ப சபைன்னு அந்த சொல்றாரு. சபை வந்து இயேசு அப்படின்ற அவர் சபை தான் இயேசு அப்படின்னு சொல்லி இருக்காரு. என்ன தரிசனத்தை பார்க்குறாரு. தரிசனத்தை பார்க்குறாரு. தரிசனத்தை பார்த்ததுனால என்ன வந்ததுன்னு என்ன நினச்சி? அதாவது நீ துன்பப்படுத்தின இயேசு நானேன்னு சொல்றாரு. So, இவர் துன்பப்படுத்துறது சபை மக்களை. ஆமா. அப்ப அந்த அவங்க விசுவாசிக்கிற இயேசுவை தான் நீ துன்பப்படுத்துற. அது வந்து ஒரு விசுவாசம் தானே. ஒருவேளை ஏதோ காணல் நீர் மாதிரி அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் மாதிரி இருந்துக்கலாம்ல. சிம்பிள். அவர் தான் மேசியான்னு சொல்றாரு. சிம்பிள். அதாவது இவர் வந்து பின்னாடி தன்னுடைய சாட்சியை சொல்லும் பொழுது, நான் மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னு 2 பேர் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 2 பேர் சண்டை போட்டுருவாங்க. அப்போ ஒரு கூட்டம் என்ன செய்யும், சதுசேயர் என்ன செய்வாங்க, வந்து மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு, பரிசேயர் உயிர்த்தெழுதுன்னா. அப்போ பரிசேயர்லாம் சொல்லுவாங்க, ஒரு தேவதூதர் ஒரு வந்து பேசி மறுபடியும் உயிரோடு எழுந்திருந்தால் இதை பிரித்து நம்ம சொல்கிறதுக்கு என்ன, எல்லாம் கலைஞ்சு போவோன்றாங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அவருக்கு? இயேசு அவர் சபிக்கப்பட்டவராக இருந்து சிலுவையிலே அறையப்பட்டிருந்தால் அவர் என்கிட்ட இப்போ பேச முடியாது. அவர் உயிரோடு பேச முடியாது. அவர் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. அப்போ அவர் உயிரோடு எழுந்து என்னோட பேசினார்னா அவர் சபிக்கப்பட்டவர் கிடையாது. அவர் உயிருள்ளவர். அவர் உயிருள்ளவர். அவர் வந்து மேசியா. உடனே எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சிம்பிள் லாஜிக் அது. என்ன லாஜிக்கு? பாவம் பட்டவன், சிலுவையிலே அடிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், உயிரோடு எழுந்திருக்க முடியாது. ஆனால் இயேசு இப்பொழுது என்னோடு பேசுகிறார். அப்போ அவர் வந்து பாவம் பண்ணினவர் அல்ல, சபிக்கப்பட்டவர் அல்ல. அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, உயிரோடு எழுந்திருந்தார் என்றால் அவர் மேசியா. அப்போ நான் செஞ்சதெல்லாம் என்ன இவ்வளோ நாளாக? கம்ப்ளீட்டாக அவருடைய வாழ்க்கையை மாறுது. உயிரோடு எழுந்ததுனால அவர் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலேயே அவருடைய தியாலஜியை அவர் ரீவைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் வந்து அறியாமையிலே நான் எப்படி செய்தேன்னு ஒரு தடவை சொல்கிறார். எனக்கு இது தெரியாமல் போச்சு. இது அவர் உயிரோடு எழுந்ததை வந்து அகால பிறவியாகிய எனக்கும் அவர் தரிசனமானார் கடைசியாக சொல்கிறார். ஆக அவர் தரிசனமான போது மிகவும் அப்பட்டமாக தெரிந்ததுன்னு, அவர் தன்னுடைய பாவத்திற்காக அல்ல, எல்லாருடைய பாவத்தை நீக்கும்படியாக அவர் மரித்தார். ஏனென்றால் தன்னுடைய பாவத்திற்காக மரித்தவரை கர்த்தர் ஒரு நாளும் திரும்ப உயிரோடு எழுப்ப மாட்டார். உயிரோடு எழும்பினார்னா அவர் மேசியா. அதாவது சத்தத்தை மாத்திரம் இல்லை, அவரே நின்று தரிசனமாய், அவருடைய தரிசனமாய் முகம் முகமாக நான் ஒரு தடவை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அருமையானவர்களே, பவுலடியாரை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறினதனுடைய காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்க்கிறார். அவர் மிகவும் மிகவும் அவருடைய அந்த யூத கலாச்சாரத்திலே ஊறி போனவர். சிறு வயதிலிருந்தே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வந்தவர். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை நேரடியாக பார்க்கும் பொழுது, இவர் தன்னுடைய பாவத்திற்காக இறந்தவர் அல்ல, இவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, இவர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தாலும் மக்களுடைய பாவத்திற்காக அவர் அறையப்பட்டார். ஏனென்றால் உண்மையாக ஒரு நீதிபரரைத்தான் ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருப்பார் என்றால் அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, நீதிபரர். இதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. பின்பதாக அவருடைய சுவிசேஷம் முழுவதுமாக இப்படித்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், என்னுடைய நீதிக்காக உயிரோடு எழுந்தார். இதைத்தான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து பவுலடியார் சொன்ன இந்த சுவிசேஷத்தை குறித்து பார்ப்போம்.